3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தை கிழித்து எறிந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. காரணம் என்னவென்றால், மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த சந்தேகங்கள், அது குறித்த ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி உட்பட பல பேர் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மழுப்பலாக பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை காலம்தான் பேசி கொண்டிருப்பது? 11 வருடங்களாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால் பேசி பயனில்லை, எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்கள், உங்களுக்கு 1 வாரம் கால அவகாசம் கொடுக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி கூறிக்கொண்டே தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை கிழித்து எறிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS பிஜேபி காரனுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்திற்கும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு செய்தியை சொல்கிறாரு, இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு இயந்திரங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் உலகத்தின் தொழில்நுட்பத்தினுடைய மிக முக்கியமான உச்சாணியில் இருக்கக்கூடிய எலன் மஸ்க் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்கிறாரு, உலகத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிற எந்த வாக்கு இயந்திரத்தை வேணாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுவும் இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. அதாவது எந்த வாக்கு இயந்திரங்களானாலும் ஹேக் பண்ண முடியும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு RSS காரனுங்க தான் பதில் சொல்லணும், தேர்தல் ஆணையமும் பதில் சொல்லணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நேற்றைக்கு அந்த கடிதத்தை, தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தை காங்கிரஸ் கட்சி கிழித்தெறிந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல்களை கண்காணிக்கக்கூடிய ஈகிள் அப்படிங்கிற ஒரு குழு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த வியாழக்கிழமை அன்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை திடீரென்று மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது. வாக்குப்பதிவு நாளில் மாலை 5 மணிக்கு பிறகு எளிதில் விவரிக்க முடியாத அளவிற்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது குறித்து சந்தேகங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி 2019 பேரவைத் தேர்தலுக்கும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட 2024 மக்களவைத் தேர்தலுக்கும் பேரவைத் தேர்தலுக்கும் இடையே அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னெப்போதும் இதுபோன்று நடந்ததில்லை. புதிய வாக்காளர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? இதனை முழுமையாக ஆராய மகாராஷ்டிர மக்களவைத் தேர்தல் இறுதி வாக்காளர் பட்டியலையும் 2024 பேரவைத் தேர்தல் பட்டியலையும் ஒப்பிடுவதே சரியான வழி என்று பகுத்தறிவுள்ள எந்த நபரும் ஒப்புக்கொள்வார்கள். இதைத்தான் கடந்த 7 மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை வழங்குவதை தவிர மற்ற அனைத்து பதில்களையும் தேர்தல் ஆணையம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி பேசும்போது இவர்களுடைய பதில்களை பார்க்கும்போது நமக்கு புதிராக இருக்கிறது. உங்களிடம் இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா இல்லையா? இதனிடையே வாக்கு நாளில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளையும் கொடுக்க மறுப்பது சந்தேகத்தை மேன்மேலும் அதிகரிக்கிறது. இந்த கடிதம் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து 1 வாரத்திற்குள் மகாராஷ்டிர வாக்காளர் பட்டியல், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா வாக்குப்பதிவு வீடியோ காட்சிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி நீங்கள் அனுப்பும் பட்சத்தில், நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த தரவுகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் அனுப்பும் பட்சத்தில் உட்கார்ந்து நேரடியாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? வாங்க பேசுவோம். ராகுல் காந்தி, நீங்கள் ஏன் ஊடகங்களுக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு எங்கள் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்குது. ஆனால் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க? வந்து பேசலாம்னு சொல்கிறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதற்கான ஆதாரங்களை கொடுங்க. அதாவது 2024 நடந்த தேர்தலும் 2025 நடந்த தேர்தலும், இந்த 2 தேர்தலுக்கையும் ஒப்பீடு செய்யும் போதே எவன் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறான், எங்கேருந்து எவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அந்த தரவுகளை கொடுப்பா நீ அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. ஆனால் அதை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், அதை மட்டும் நான் என்ன பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வீம்பு பண்ணுறது இன்னும் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறதா இல்லையா? நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், பக்கத்து நாடு பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா என்று சொல்லக்கூடிய
அந்த நாட்டினுடைய அதிபருக்கு தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய அளவில் மோசடிக்கு உடந்தையாக இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், என்ன தெரியுமா? தப்பு செஞ்சவன் தற்போது தப்பிச்சிடலாம், ஆனால் அவன் தண்டனை வாங்கக்கூடிய காலம் கொஞ்சம் தள்ளி போடவே முடியாது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் நீதிமன்றங்களிலிருந்து தப்பிக்கலாம், நீங்கள் காவல் நிலையங்களிலிருந்து தப்பிக்கலாம், ஆனால் மக்கள் மன்றங்களிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரரசுகளெல்லாம், இதைவிட மிகப்பெரிய பேரரசுகளெல்லாம் சின்ன பின்னமாக்கிய வரலாறு மக்களுக்கு உண்டு. அது நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கிறோம். நம்ம எந்த பேரரசும் நிரந்தரமாக இருந்ததில்லை, எந்த அரசும் நிரந்தரமாக இருந்ததில்லை. இதுபோன்ற பித்தலாட்டங்களின் மூலமாக, மோசடிகளின் மூலமாக ஒரு அரசு ஆட்சியில் தொடரும் என்றால் அது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது மட்டுமல்ல, எந்த காலத்திலும் அந்த கட்சியோ அந்த சித்தாந்தமோ தலை தூக்க முடியாத அளவிற்கு அழிந்து போகும் அப்படிங்கிறதா மக்கள் கடந்த கால வரலாற்றில் மெய்ப்பித்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டால் நல்லது. நான் பாருங்களேன், 2014 இந்த 2025 நிற்கிறோம். இவிஎம் தொடர்பாக அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் குறித்து அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோ அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவோ இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸினுடைய காலகட்டத்தில் கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, ஐயையோ வாக்கு எந்திரம் பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு ஆதாரங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ எலன் மஸ்க் சொல்கிறாருங்க, எந்த வாக்கு எந்திரத்தையும் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வாக்கு எந்திரங்களின் மீது பிரச்சனை இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய சிக்கல்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது, என்னென்ன முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக காலம் பதில் சொல்ல வைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.